CBC Maths 10th and Tamil Trigonometry lesson, exercise 8.4, question number 3. So third problem, அதில் வந்து second subdivision. So ரொம்ப easy simple problem தான் சரியாமா. So first வந்து அந்த formulaலாம் நம்ம ஒரு தடவை recall பண்ணிக்கலாம். So what is our formula? Sin theta is equal to cos 90 minus theta. அதே மாதிரி cos theta is equal to sin 90 minus. So இதுதான் நம்ம formula. இதை தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆங்கிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதாவது sin 25 டிகிரி நான் ஃபஸ்ட் என்னமா this is equal to sin இந்த 25க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் 90 மைனஸ் 65 எப்படி கண்டுபிடிச்சிங்க 90லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணால் போதும் 65 தானே வரும். அவ்வளோதான், நல்லா கவனிங்க. 25க்கு போட்டிருக்கோம் சைன் ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கணும். சைன் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணலை சரியா. 25க்கு பதிலாக 90 மைனஸ் 65. ஸோ இந்த ஃபார்மேட் வந்துச்சு. எந்த ஃபார்மேட்டு சைன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ தீட்டாவுக்கு நேராக யாருமா இருக்குது 65. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா காஸ் போட்டு தீட்டாவோட இடத்துல இருக்கிற 65 டிகிரியை எழுதணும். ஸோ திஸ் இஸ் சைன் 25. ஸோ வாட் ஐ மீன் தட் சைன் 25 டிகிரிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அர்த்தம் காஸ் 65 டிகிரி சரியா. அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைன் 25 இதுக்கு பதிலாக நம்ம காஸ் 65 எழுதலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் வந்துடும். அதேமாதிரி இப்போ காஸ் 25 எடுத்துப்போம் சரியா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம யாரை சேஞ்ச் பண்ண போகிறோம் காஸ் 25 எழுதுவோமா. காஸ் 25 டிகிரி எப்படி எழுதணும், காஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது, காஸ் எழுதியாச்சு சரியா. நான் கீழே எழுதுகிறேன் உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயில்டாக புரியும் பாருங்கள். கீழே வந்து நீட்டாக அதே மாதிரியே நம்ம எழுதுவோம் சரியா. அதாவது ஃபஸ்ட்டு வந்து காஸ் 25 அந்த 25க்கு நேராக எழுதணும்னு நான் சொல்கிறேன், அது மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும். காஸ் அப்படியே எழுதியாச்சு. இந்த 25க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன் 90 மைனஸ் 65 சரியா. இப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது காஸ் 90 மைனஸ் தீட்டா சரியா. ஓகே, ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டாவுக்கு நம்ம என்ன எழுதலாம் சைன் தீட்டா. ஸோ சைன் போட்டு தீட்டாவோட பிளேஸில் இங்கே யார் இருக்காங்க 65 டிகிரி. ஸோ வாட் ஐ மீன் பை தட் காஸ் 25 டிகிரிக்கு பதிலாக யூ கேன் ரைட் சைன் 65. ஸோ இது வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆக நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. இப்போ சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. இங்கே பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. கொஸ்டின் என்னது இருந்துச்சுமா நமக்கு சைன் 25 டிகிரி காஸ் 65 டிகிரி ப்ளஸ் cos 25 degree and sin 65 degree. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன எழுதலாம் sin 25க்கு பதிலாக என்ன எழுதலாம் சொல்லியிருக்கோம் cos 65 சரியா. அடுத்தது cos 65 அப்படியே எழுதிக்கலாம் சரியா. இதை எழுதியாச்சு ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ cos 25க்கு பதிலாக என்ன எழுத போகிறீங்க sin 65. அடுத்தது திருப்பி sin 65 ஆல்ரெடி இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆனது இந்த ரெண்டு தான். இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு தீட்டாவும் இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு தீட்டா மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது தீட்டாலாம் மிஸ் சேஞ்ச் பண்ணல. அப்போ நம்ம ஸ்கொயர் வரதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஈக்குவலாக வரணுன்றதுக்காக தானே. ஸோ இப்போ காஸ் 65 இன்ட்டு காஸ் 65 காஸ் ஸ்கொயர் 65 சைன் 65 இன்ட்டு சைன் 65 சைன் ஸ்கொயர் 65. ஸோ நமக்கு வந்து ஐடென்டிட்டி வந்துருச்சு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர். ரெண்டு தீட்டாவும் பாருங்கள் 65 ஈக்குவல். So you can give the one as an answer. So this is our answer. சொல்கிறது புரியுதாம்மா உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கொஸ்டினில் இருக்கிற சைன்ஸ் 25வையும் காஸ் 25வையும் சேஞ்ச் பண்ணிட்டோம் சரியா. அப்போ ஒரு சைன் ஆங்கிளையோ ஒரு காஸ் ஆங்கிளையோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் நம்ம எழுத முடியும் சரியா. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிச்சா. இது வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணுன்னு. மற்றபடி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீட்டாக அப்படியே எழுதி செஞ்சிடலாம். ஓகே,
So I hope you all understand the problem. Thank you, ma.